Right. பாப்போமே. பாப்போமா. ஆ சரி, பாப்பா சார். இப்ப இதுல இப்ப நாம இந்த டிக் பண்ணோம் தானே. டிக் பண்ணதுல பாருங்க, வலது வரவுல டிக் பண்ணதுல இந்த 14,000 நாம டிக் பண்ணே இல்லை. பண்ண இல்லை தானே. சார் பண்ணலாம். ஓ, பண்ண இல்லை. அப்ப இங்கன இருக்கிறது என்னன்னு சொன்னா, வங்கியில யாசரி தந்த காசோலை ஒண்ணு நாம போட்டிக்கிறோம். சரியா? யாரோ ஒரு ஆள் தந்ததை நாம போட்டிக்கிறோம். ஆனா இந்த காசு கிடைக்க இல்லை, நம்மளுக்கு பேங்க் கூட கிடைக்க இல்லை. இங்கனையில 14,000 என்ன செய்யல, வரையில. அதனாலதான் இதை டிக் பண்ணல. அப்ப இதைத்தான் நாம சொல்றது வசூலிக்கப்படாத காசோலைன்னு சொல்றது. செக்கை தந்தான், ஆனா பேங்க்ல காசு இல்லை அவன்கிட்ட. சரியா? அதை நாம அடையாளம் காண தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இங்கன வந்தோம்னு சொன்னா, இதுல நாம கொடுத்த காசோலை 16,000 ரூபாய். சரியா? இந்த 16,000 ரூபாய் இங்கன வரவு பக்கம் இல்லை. நாம கொடுத்தோம், அவன் மாத்தையில 7ஆம் மாசம், அவன் 8ஆம் மாசம் மாத்துவானா, 9ஆம் மாசம் மாத்துவானா என்னன்னு தெரியாது. ஆனா இன்னும் மாத்த இல்லை. மாத்தாட்டி இங்க வராது. அப்ப இத சொல்றது மாற்றப்படாத காசோலைன்னு சொல்றது. அது ரெண்டு முக்கியமான விஷயங்கள். சரியா? இந்த ரெண்டு விஷயமும் வங்கி இணக்க கூற்றுல வரக்கூடிய ரெண்டு முக்கியமான விஷயங்கள். இதுல பார்த்தோம்னு சொன்னா, வங்கி கூற்றுல செலவு பக்கம் பார்த்தோம்னு சொன்னா, இதுல இருக்குது ஒரு 11,000 டிக் ஆகாம இருக்குது. காசு வைப்பு. அப்ப டிக் ஆகாம இருக்குதுன்னு சொன்னா, இந்த காசு வைப்பு இங்கன வரையில. இங்க வராம இங்க காசு வைக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னா, இது நாம வைக்கல, நம்மளுக்காக வேற யாரோ வச்ச காசு. அப்படின்னா அதைத்தான் நம்ம நேரடி வைப்புன்னு சொல்றோம். காசு நேரடி வைப்பு 11,000 இருக்கு. இதை நாம எங்க பதியணும்டா, வங்கி கணக்குல தான் இது வரணும். இங்க பதிய இல்லை. அதால நாம என்ன செய்வோம்டா, திருத்திய வங்கி கணக்கு, இல்லாட்டி திருத்திய காசேடு, இல்லாட்டி சீராக்கிய வங்கி நிரல், சீராக்கிய காசேடு, இப்படி ஏதாச்சும் ஒரு தலையங்கத்துல ஒரு கணக்கை தொடங்கி அதுல இந்த 11,000 வரவுல வைக்கணும். அடுத்தது என்ன செய்யணும்னு சொன்னா, அப்ப இது ஒண்ணு தானே. அப்ப இதை முடிச்சிட்டு அடுத்த இந்த பக்கம் பார்த்தா இதுல ரெண்டு விஷயம் பதியுது. இது ரெண்டுமே செலவு. நாம ஏற்கனவே பார்த்தோம். வங்கி எடுத்துக்கின்ற செலவு வங்கியில மட்டும் தான் இருக்கும். நாம செலவு பக்கம் நாம பதிஞ்சு இருக்க மாட்டோம். அப்ப நாம இது ரெண்டையும் என்ன செய்யணும், அந்தந்த தலைப்புக்கு கீழே அந்த உரிய டேட்டை போட்டு இங்கே பதியணும். இதுலயே பதியலாது. அதுக்கு தான் நாம சொன்னோம், திருத்திய வங்கி கணக்குன்னு ஒண்ணு தயாரிச்சு தான் இதையும் பதியணும், இந்த நேரடி வைப்பையும் பதியணும். நேரடி வைப்பு வரவுலையும், இந்த கட்டணங்கள் செலவுலையும் நாம என்ன செய்யணும், பதியணும். அந்த விஷயங்களை நம்ம அதாவது அடையாளம் காண தெரியணும். அடையாளம் காணதுக்கு பிறகு எப்படி செய்யறதுன்னு சொல்லி நம்ம கீழே பார்ப்போம். விளங்கிட்டா அந்த விஷயம்? ஆ அந்த அடையாளம் கண்ட விஷயத்தை தான் நாம எழுதக்குள்ள இப்படி எழுதுறது. சரியா? ஒண்ணுமில்லை. வங்கி கணக்கின் வரவு பக்கத்துல வங்கி கூட்டுல செலவு நிலை ஒப்பிட்டு பார்த்தோம். அதுல வைப்பிலிடப்பட்டதாயினும் வசூலிக்கப்படாத 14,000 ரூபாயோட காசோலை ஒண்ணு இருந்தது இந்த ஐயரு. அடுத்தது வங்கிக்கு நேரடியாக கிடைக்கப்பட்ட கடன் பட்டோர் நேரடி வைப்பு ஒண்ணு இருந்தது. இதுலனே நாம கண்டுபிடிச்சிக்கிறோம்னு சொல்லிக்கிறோம். அடுத்தது இங்கிட்டு செலவு பக்கத்தையும் வரவு பக்கத்தையும் பார்த்து என்ன சொல்லிக்கிறோம், முதல்ல வங்கியில் சமர்ப்பிக்கப்படாத காசோலை கொடுத்தோம் 16,000 ரூபாட, அவங்க கொண்டு போய் மாத்த இல்லை, அதை இன்னும் கண்டிக்கிறோம். அடுத்தது நம்ம செலவு ஒண்ணு நடந்துக்குது வங்கியூடாக, அதை நாம பதிய இல்லை. ஒண்ணு இல்லை, ரெண்டு செலவு நடந்துக்குது, அதை நாம பதிய இல்லைங்கிறத நாம இந்த விஷயத்துல என்ன செய்யணும், இது எழுதணுமா சார்? சொல்லிக்கணும். அப்படி கேட்டா நம்ம எழுதணும், என்ன வித்தியாசத்துக்கு என்ன காரணம் தாங்கன்னு எழுத சொல்லி கேட்டா நாம ஒரு வசனத்துல எழுதி விட்டா சரி. சரியா? அதுல சரி இருக்கிறதே சார். அப்படியே பார்த்து எழுதுறீங்க, இந்த டேட்ல இந்த விஷயம் நடந்துக்கு. சரியா? Right. இதை கண்டதுக்கு பிறகு நாம செய்ய வேண்டியது, வேறுபாட்டினை சீராக்கம் செய்து வங்கி மீதிகளை ஒப்பிடுவதற்காக இருபடி முறைகளை பின்பற்ற வேண்டும். முதலாவது வணிகத்தினது வங்கி கணக்கு மீதியை சீராக்குறது. முதல்ல பார்த்தோம், சீராக்கிற கணக்கு ஒண்ணு செஞ்சுதான் வங்கி கணக்குல உள்ள பிழையை திருத்தணும். அந்த நாம மீதி கண்டதுகளை கொண்டு போயிட்டு என்ன செய்யலாது, பிழைகளை திருத்த போக கூடாது.
சரியா? அது முதலாவது. ரெண்டாவது என்ன செய்யணும்னு சொன்னா, சீராக்கப்பட்ட வங்கி மீதியை பயன்படுத்தி இதை செஞ்சதுக்கு பிறகு இன்னொரு மீதி ஒன்று வரும். இந்த கணக்கு செஞ்சதுக்கு பிறகு நமக்கு இன்னொரு மீதி வரும். அந்த மீதியை கொண்டு வந்து அதை வச்சு நாம செய்யணும் வங்கி கணக்கிணக்க கூட்டுன்னு ஒன்று தயாரிக்கணும். தயாரிச்சு இதுக்குள்ள தான் நாம அந்த வசூலிக்கப்படாத காசோலை, அடுத்தது மாற்றப்படாத காசோலை, இப்படி ரெண்டு விஷயத்த கண்டுபிடிக்கமே. அது ரெண்டையும் இதுக்குள்ள தான் நாம என்ன செய்யணும், கொண்டு வந்து சேர்க்கணும். சரியா? Right. இப்போ வங்கி கணக்கு மீதியை சீராக்குறதுன்னா நமக்கு என்னன்னு தெரியும். என்ன வங்கி கணக்குக்குள்ள எதெல்லாம் உட்படுத்தப்படாம இருக்குதோ அந்த விஷயங்கள்லாம் கொண்டு வந்து சேர்க்கறதை தான் நாம சொல்றது என்ன, வங்கி கணக்கு மீதியை சீராக்குறது. இதுல என்ன விஷயமெல்லாம் வரும்? நேரடி வைப்பு வரும், நேரடியா சூட்டு. அடுத்தது நிலையான கட்டளை பேர்ல கொடுப்பனவு வங்கி செஞ்சிக்குது, அது வரும். அடுத்தது வங்கியிலால அறிவிடப்பட்ட சேவை கட்டணங்கள் வரும். இதெல்லாம் பேங்க் ஸ்டேட்மெண்ட், வங்கியில கூற்று நமக்கு கிடைச்சதுக்கு பிறகுதான் நமக்கு தெரியும். அதுக்கு பிறகுதான் நாம் என்ன செய்யணும், அதை நாம பதிவு செய்யணும். பாருங்க, வணிகத்தின் வங்கி கணக்கு மீதிக்கும் வங்கி கூற்று மீதிக்கும் இடையே வேறுபாட்டினை ஏற்படுத்தும் காரணங்களுள் சில காரணங்கள் வங்கி கணக்கில் வலு அல்லது விடுபடுதல் போன்றவைகளால் ஏற்பட முடியும். ஏன்னா வங்கி கணக்கிலே ஏற்பட்ட பிரச்சனை, மீதியை வித்தியாசப்படுத்துற விஷயங்கள் ஏதா சரி வங்கி கணக்குல விடுபட்டு இருந்தா அதை சரி கட்டுற இடம் தான் இது. போன்றவைகளால் ஏற்பட முடியும். இவ்வாறான தவறுகள் காரணமாக வங்கி கணக்கில் உள்ள மீதியில் வழுக்கல் ஏற்படுவது இயல்பாகும். எனவே அம்மீதியினை திருத்துதல் வேண்டும். அவ்வாறு திருத்தம் செய்தல் வங்கி கணக்கு மீதி சீராக்கம் என அழைக்கப்படும். அந்த மீதியை சரியாக்கி எடுக்கிறது. இப்ப கணக்கில என்ன நடந்துக்குது, இந்த இதெல்லாம் போட்டக்குள்ள நமக்கு இந்த 31,000 மீதி வந்து மாறி வரும். இந்த மொத்தமெல்லாம் மாறி வரவு செலவு சில நேரம் மாறி அப்படி வரும். அதை எடுக்கிறது தான் வங்கி கணக்கை சீராக்குறதுன்னு சொல்லுவோம். சீராக்கி வார மீதி ஒன்று வரும், அந்த மீதியை கொண்டு வந்து நாம தயாரிக்கிறது தான் வங்கி கணக்கிணக்க கூட்டுன்னு சொல்லுவோம். பாருங்க, இதுல வங்கி கணக்கை சீராக்கிக்கிறாங்க எனக்குல. சரியா? சீராக்குறதுக்கு நமக்கு ஏற்கனவே அந்த பிழையான இதுல உள்ள மீதி ஒன்று இது 31,000 வரவு மீதி ஒன்று இது. அந்த மீதியை தான் இங்க கொண்டு வந்து போட்டிக்கிறாங்க. முதல்ல வரவு மீதி 31,000, இது அந்த கணக்குல இருந்து கொண்டு வந்து தரவு. அடுத்தது நாம கண்டுபிடிச்ச நேரடி வைப்பு ஒன்று இருந்தது 11,000, அது வங்கி கணக்குல பதியல. நேரடி வைப்புனா வருமானம், வரவு பக்கம் பதிக்கணும். அப்ப அங்கன பதிஞ்சிட்டு டேட்டை போட்டிக்கணும். அதே மாதிரி ரெண்டு செலவு பேத்திக்கிட்டு, வங்கி தவணை கட்டணம் ஒன்று வங்கி கட்டிக்கிட்டு, அடுத்தது வங்கி கட்டணம் ஒன்று என்ன செஞ்சுக்கிட்டு பேங்க் எடுத்துக்கிட்டு, அது ரெண்டும் செலவு பக்கம் போடணும். போட்டுட்டு இப்ப பார்க்கணும் எந்த பக்கம் வரவு மீதியா செலவு மீதியா கூடன்னு பார்த்தா வரவு மீதி கூட. 31 11 கூட்டினா 42,000. இதை அடுத்த பக்கம் மாத்தோம் 42,000. இந்த ரெண்டு செலவு 18,000 3,000 கழிச்சா நமக்கு மீதி வருவது 21,000. 21,000 எடுத்தா அந்த மீதி தான் என்ன, இறுதி மீதி, வரவு மீதியா நமக்கு வருது. இப்ப இந்த மீதியை வச்சு நாங்க இன்னொரு வேலை செய்வோம். அதை சொல்றது வங்கி இணக்க கூற்றுன்னு சொல்றது. வங்கி கணக்கிணக்க கூற்று, வங்கி இணக்க கூற்று அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது விளையிட்டா? சார் சார் ம். அந்த மீதி கீழ் கொண்டு வந்தது கொஞ்சம் தானே சார்? ஆ. இந்த மீதி கீழ் கொண்டு வந்தது சரியா? அஸ்ஸலாமு அது சரியா? இது எங்க சரி சார். இது எங்க இது வந்துட்டு பழைய கணக்குல இருந்து வந்து. சரியா? அதுக்கு பிறகு நாம என்ன செய்யும், நேரடி வைப்பு இனங்கண்டம் தானே. நேரடி வைப்பு இதாகிடு, காசு வைப்பு 11,000 இனங்கண்டம். சரியா? இது வந்து எங்க வரணும், வரவு மீதியில தான் வரணும். வரவையும் செலவையும் தானே நம்ம பார்த்தோம். அப்ப இது வந்து இங்க தான் வந்திக்கணும். அப்ப இந்த வரவு பக்கம் தான் அது வரணும். அதுக்காக என்ன செஞ்சோம், இங்கே வரவுல வச்சுட்டோம். அதே மாதிரி ரெண்டு செலவு இனங்கண்டம். இந்த ரெண்டு செலவு, இந்த செலவுகள் வந்து இங்க செலவு பக்கம் தான் வரணும், வரையில. இப்போ அதுக்காக என்ன செஞ்சுக்கிறோம், இது ரெண்டையும் செலவு பக்கம் பதிகிறதுக்காகத்தான் இங்க ரெண்டையும் செலவுல பதிஞ்சோம். பதிஞ்சிட்டு இப்ப பாக்குறோம் மீதியே இங்கிது, ஒண்ணு பதிஞ்சது இங்க. இது ரெண்டையும் கூட்டினா எவ்வளவு வரும், ஒரு 42,000 வரும். இங்கிட்டு 18,000 3,000, இது ரெண்டையும் கூட்டி பார்த்தா 21,000 தான் வரும். 21,000 விட 42,000 தான் நமக்கு பெருசு. அப்ப அந்த பெரிய தொகையை அப்படியே கீழே கொண்டு வாரு. சரியா? அது சரியா? சரி சார். ரைட். இந்த பெரிய தொகையை அடுத்த பக்கத்துக்கு இப்படி மாத்துறது. மாத்தி போட்டு 18,000 3,000 கூட்டினா நமக்கு 21,000 தானே வந்தது. அந்த 21,000
42,000 கழிச்சா நமக்கு வார மீதி இன்னொரு 21,000 வரும். சரியா? சரி சார். அதுதான் மீதி கீழ் கொண்டு வந்து சென்றது. அடுத்த மாசத்துக்கு அதுதான் ஆரம்ப மீதியா கீழே வரும். மீதி கீழ் கொண்டு வந்ததுன்னு வரும். விளங்கிட்டா இல்லையா? விளங்கிடுச்சு. சரியா? யார் அரிசி விளங்கிட்டா? காணையில ம். விளங்கிட்டா அரிசிப்புக்கு? விளங்கிட்டு ரைட். நரிசி சார். ஆ விளங்கிட்டு என்ன ராசிலா கேட்டா? விளங்கிட்டு ஆசிட்டா சார் கேட்டேன். கேட்டா சரி. சீராக்கப்பட்ட விளங்கிட்டு சார். ஆ அரை மாசம் விளங்கிட்டா? அரை மாசம் விளங்கிட்டா? விளங்கிட்டு சார். ரைட். இப்ப அடுத்தது இந்த மீதியை வச்சுட்டு என்ன செய்ய போறோம்? சீராக்கப்பட்ட வங்கி கணக்கு மீதியை பயன்படுத்தி, எந்த மீதி? இந்த மீதி தான் சீராக்கப்பட்ட வங்கி மீதியை பயன்படுத்தி வங்கி கணக்கிணக்க கூற்றை தயாரித்தல். வங்கி மீதிகளில் வேறுபாட்டை ஏற்படுத்திய காரணங்களிலிருந்து சீராக்கப்பட்ட வங்கி கணக்கு மீதியை கணித்த பின்னர் பின்வரும் காரணங்கள் மட்டுமே எஞ்சியுள்ளன. சரியா? நாம எல்லாம் கண்டதுல இருந்து வங்கி கணக்குல பதிய வேண்டிய 3ஐயும் பதிஞ்சு விட்டோமாக்கா நமக்கு மிச்சம் வர்றது வந்து 2 விஷயம் தான் வரும். அந்த 2 விஷயம் எதுண்டா, ஒன்று வங்கி கணக்குல வரவுழைக்கிறதா, வங்கி கணக்குல செலவுழைக்கிறதா வரும். ஒன்று நமக்கு கிடைச்ச செக்கு, இன்னொன்று நாம கொடுத்த செக்கு. சரியா? இதுல நமக்கு கிடைச்ச செக் வந்து வசூலிக்கப்படையில, அவன் பேங்க்ல காசு இல்லை. சரியா? அடுத்தது இது வந்து நாம கொடுத்த செக்கு, அது நம்மகிட்ட காசு இருக்குது, அவன் இது மாத்த இல்லை, மாற்றப்படாத காசு. இப்படி 2 விஷயம் இருக்குது. இப்ப இது ரெண்டு என்ன செய்வோம்டா, முதலாவது இந்த மாற்றப்படாத காசோலைய ஒரு இடத்துல கூட்டுவோம். சரியா? இந்த வசூலிக்கப்படாத காசோலையை ஒரு இடத்துல கழிப்போம். அது எங்கன்னு தான் இப்ப நாம பார்க்க போறோம். ரைட். பாருங்க என்னத்தெல்லாம் நாம அதுல கவனத்துல கொள்ள போனோம். வைப்பிலிடப்பட்டதாயினும் வசூலிக்கப்படாத காசோலை. ஒருத்தன் தன்னா பேங்க்ல போட்டான், காசு இல்லை வண்டி, அதுதான் வசூலிக்கப்படாது. அடுத்தது வழங்கப்பட்டதாயினும் வங்கியில் சமர்ப்பிக்கப்படாத காசோலை. அது நாம கொடுத்தோம், அவன் வைத்து மாத்த இல்லை, அதான் சமர்ப்பிக்கப்படையில. பேங்குக்கு அவங்க ஒன்றும் கொண்டு போகல, கொண்டு வீதியே மாத்திப்பாங்க, நமக்கு பிரச்சனை இருக்காது. இவன் கொண்டு போகாதால இப்ப நமக்கு பிரச்சனை. சரியா? அந்த 2 விஷயத்தையும் தான் நாம என்ன செய்ய போறோம், இந்த வங்கி கணக்கிணக்கு கூட்டுல சரிப்படுத்த போறோம். மேற்கூறிய இரு காரணங்களும் வழுக்கல் அல்லது விடுபாடுகள் அல்ல. சரியா? இது ரெண்டும் வந்து பிழை இல்லையா, அது அவனும் என்ன முன்ன பின் ஆகிறதால நடக்கிறது. ஒண்ணு நாம கொடுத்ததை அவன் மாத்தாம வச்சு விதிக்கிறான். ரெண்டாவது என்ன, அவன் செக்கை வந்து காசப்படாம வச்சு விதிக்கிறான். சரி, அதால தான் நடந்துக்குது அப்படின்னு சொல்றான். எனவே எஞ்சியுள்ள இவ்விருடயங்களை உள்ளடக்கி வங்கி கணக்கின் சீராக்கப்பட்ட மீதியை வங்கி கூட்டு மீதியுடன் ஒப்பிட்டறிவதற்காக இணக்க கூற்று தயாரிக்கப்படல் வேண்டும். இதுவே வங்கி கணக்கிணக்க கூற்று என்று அழைக்கப்படும். அப்போ முதலாவது வங்கி கூட்டோட நாம வங்கி கணக்கை ஒப்பிட்டு பார்த்தோம், சமப்படை இல்லை. அப்ப சில வங்கி கணக்குல உள்ள பிழையை கண்டுபிடிச்சு அதை சரியாக்கணும். சீராக்கிய வங்கி கணக்கு தயாரிச்சு இப்ப அதுல மீதி வந்துட்டு, இப்ப அந்த மீதியோட வங்கி கூட்டு மீதியை ஒப்பிட்டு பார்த்தாலும் சரி வரையில. காரணம் என்ன? 2 பிரச்சனை. வங்கி கணக்குல சரியாகிக்குது, ஆனா வங்கி கூட்டுல அந்த விஷயம் இல்லை. இல்லாததுக்கு காரணம் இவனும் மாத்த போகாம செஞ்ச வேலை. சரியா? அப்ப அது ரெண்டையும் வந்து என்ன செய்யணும், சீராக்கிய வங்கி மீதியோட சரி கட்டணும்னு சொன்னா நமக்கு இந்த வங்கி கூட்டு மீதியோட நம்மட மீதியும் ஒத்து போய்த்திரும் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கமைய வங்கி கணக்கிணக்க கூற்றை தயாரிப்பதன் மூலம் வங்கி மீதிகளின் சரியான தன்மையை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். இதற்கமைவாக வழங்கப்பட்டதாயினும் அக்கால வரையறையினுள் வங்கியில் சமர்ப்பிக்கப்படாத காசோலைகள் இருப்பதனால் வங்கி கூட்டில் காணப்படும் மீதியை விட வங்கி கணக்கு மீதியானது குறைவாக இருக்கும். எனவே வங்கியில் சமர்ப்பிக்கப்படாத காசோலைகளை வங்கி கணக்கில் சீராக்கப்பட்ட மீதியுடன் கூட்டுதல் வேண்டும். இந்த வங்கியில் சமர்ப்பிக்கப்படாத மாத்தாத காசோலைய வங்கி கணக்குல சீராக்கப்பட்ட மீதி ஒன்று வந்ததே 21,000, அதோட கூட்டணுமா. அடுத்தது வைப்பிலிடப்பட்டதாயினும் குறித்த காலப்பகுதியினுள் வசூலிக்கப்படாத காசோலைகளும் இருப்பதனால் வங்கி கணக்கு மீதியானது
வங்கி கூற்று மீதியை விட அதிகமாக இருக்கும். எனவே சீராக்கப்பட்ட மீதியிலிருந்து வசூலிக்கப்படாத காசோலைகள் பெருமானங்களை கழிக்கல் வேண்டும். சரியா? இப்ப காசோலை தரக்குள்ள வசூலிக்கப்படாத காசோலைக்கு என்ன நடந்துக்கும்? நாம காசு இருக்கோன்னு சொல்லி நம்மளோட கணக்குல கூட்டிக்குவோம். ஆனா பேங்க் சொல்லலாம் அவன் உண்மையிலேயே காசு இல்லை, நீங்க அதை கழிங்கன்னு சொல்ற மாதிரி தான் பேங்க் சொல்லலாம் வசூலிக்கப்படாது. அப்ப நாம டக்குன்னு என்ன செய்யணும், அதை கழிச்சு நம்மளோட மீதியை காணும். சரியா? இதை கணக்கு செய்யக்குள்ள டக்குன்னு விளையிடணும். இந்த ஆகிய விஷயம் இங்க பாருங்க. இதுதான் வங்கி கணக்கிணக்க கூட்டுற மாதிரி. ராணி வணிகம் 2008ஆம் ஆண்டு 24ஆம் ஆண்டு ஜூலை மாதத்திலான வங்கி கணக்கிணக்க கூற்று அப்படின்னு தலையங்கத்தை போட்டுட்டு சீராக்கப்பட்ட வங்கி மீதி நம்ம இப்ப கண்டுபிடிச்சு எடுத்த 21,000 42,000த்துல 21,000 கழிச்சு 21,000 எடுத்தோம். நப்பீங்களா? ம். அதைத்தான் இங்க உனக்கு போடணும். சரியா? இந்த ஆகிரு இதை பதுங்கி மீதி எங்க போட்டு இதை கழிச்சு 21,000 வரவு பக்கம் வருவுரே. இதைத்தான் என்ன செய்ய போறோம், அப்படியே கொண்டு வந்து இங்க போட்டிக்கிறோம். அடுத்தது என்ன செய்யறோம், கூட்டணும். மாற்றப்படாததை கூட்டணும்னு சொல்லி நாம பார்த்தோம். நாம கொடுத்தோம் 114 நம்பர் செக் 16,000 ரூபா. அவரு மாத்த இல்லை. அவரு மாத்தாததால என்ன நடந்தது, இது பேங்க் காசு கூட காட்டுரு, நம்மட காசு 16,000 கொடுத்த மாதிரி குறைச்சி காட்டுரு. அப்ப நாம மறுபடியும் கூட்டுனா தான் என்ன செய்யும், அது சமப்படும். அப்ப கூட்டுறது 16,000 கூட்டுறது. அதுக்கு பிறகு என்ன செய்யறது, இந்த 21,000 இந்த 16,000 இங்க போட்டுட்டு இங்க மாத்தி இது ரெண்டையும் கூட்டிட்டு 37,000 ரூபாய் கூட்டி எடுக்கிறது. இது ரெண்டையும் கூட்டி இங்க எடுக்கிறது. இப்ப அடுத்தது நாம செய்யணும், வசூலிக்கப்படாது. நமக்கு தந்தான் காசோலைய, நான் நம்மட கணக்குல கூட்டி விட்டேன். நம்மட கணக்குல 14,000 ரூபாய் இப்ப கூட காட்டுது. ஆனா உண்மையிலே அவன்கிட்ட காசு இல்லை. காசு இல்லாததை நாம கூட்டி வச்சு சரி வராது. மறுபடியும் என்ன செய், கழிச்சு விட்டதோட என்ன நடக்கும், நம்மளோட பழைய சரியான மீதி 37,000த்துல இந்த 14,000 இங்கிட்டு மாத்தி கழிச்சு விட்டா 23,000. 23,000 ரூபாய் தான் இப்ப என்ன வங்கி கூற்று மீதியா நமக்கு வந்திக்குது. நான் பார்ப்போம், வங்கி கூற்று நமக்கு தந்தாங்களே அதுல 23,000 ஆகிக்குதுன்னு பார்த்தா ஓமா அதுலயே 23,000 தான் ஆகிக்குது. அப்போ நாம எல்லா தவறுகள் விடுபாடெல்லாம் கண்டுபிடிச்சு வங்கி கூட்டுட மீதிகளை இணைக்கிட்டோம். வங்கி கணக்க இணைக்கின கூற்று, வங்கி கணக்க இணக்கின கூற்று. சரி, அதுதான் அதுல கரெக்ட். இதா வாங்க சொல்றாங்க விளங்குறா? சரியா? இப்ப அது விளங்கிட்டு. அவ்வளவுதான் அந்த பாடம். அடுத்தது நீங்க என்ன செய்யணும், அந்த கணக்கை செஞ்சு பார்க்கணும் அந்த அடிப்படை. சரியா? நான் 2 3 கணக்கே ஈக்கிறதுல இந்த விஷயங்கள்லாம் அதை பத்தி தான் செய்யும். அடுத்து கொள்வன நாட்குறிப்பு, விற்பனை நாட்குறிப்பு மற்றும் பொது நாட்குறிப்பேடு. இதை எப்ப பார்ப்போம்? சார் ஆ சார் ஆ என்ன சார் சொல்லு. பள்ளி பள்ளி போயிட்டு வந்து பாப்போமா சார்? வா, இதே இப்ப 2 மணிக்கு வாங்கிக்கலாம். நிறைய ஏத்தக்கூடாது வண்டையில. நிப்பாட்டிட்டு பள்ளிக்கு போய்த்துட்டு வந்து அந்த பயிற்சியெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு என்ன சரி பிரச்சனை இருந்தா சொல்லுங்க, விடையை எழுதி நமக்கு போடுங்க. அதுக்கப்புறம் அடுத்த வகுப்புல இந்த பாடத்தை படிப்போம். சரியா? எப்போ? அடுத்து எப்ப சார்? நாளைக்கு போய்க்கிரு கிளாஸு. நாளைக்கு இல்ல. நாளை கிளாஸ்ல இல்ல. நாளைக்கு வச்சா ஒரு 10 11 மணி மட்டும் வச்சு எத்தனை நினைக்குது, 162 25 எத்தனை மணிக்கு போட? நாளை பின்னேரம் என்ன எத்தனை மணிக்கு? எத்தனை மணிக்கு போடுங்க உங்களுக்கு? சரி, நீ கழிச்சிட்டு ஒரு டைம் ஒன்று சொல்லுங்களேன் நமக்கு. சரி. இதில் போடுங்களோ நான் பார்க்குறேன். நான் ஒரு டைம் சொல்றேன், எது சரியா வருதோ அதுக்கு தரும். சரியா? ம். ஓகே சார். நீ செஞ்சு பார்க்கணும், செஞ்சு பார்த்துட்டு என்ன பிரச்சனை தான் சொல்லணும். சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும். உனக்கு சாப்பிட்ட அப்புறம் பாரு. சார் ஆ ராவிக்கு 8 மணிக்கு புறப்பட்டா? நாளைக்கா? ராவிக்கு இன்றைக்கா? ஓவரா ஏத்தக்கூடாதுடா. வண்டி இதாவைக்கு வேணாம் சார், நான் புறப்படும். எனக்கு ஏய், பிரச்சனை இல்லை. ஆசி. நீ எல்லாம் செஞ்சுட்டு விடைய அனுப்புனீங்களா 8 மணிலேருந்து வச்சு செய்யலாம்.
வாடா நாளைக்கு போடும். சரி நாளைக்கு. சரி நாளைக்கு போடுவோம். சரி 12 மணிக்கு. ம் யாரு தங்கச்சிடா இது? ஏண்டத்தான் ம் சரி ரைட். சுபானகல்லாஹும்ம வபிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த